ஆண்டவரும் நம்முடைய இரட்சகரும் அருமை மீட்பரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் உங்களை அன்போடு கூட வாழ்த்தி இங்கிலாந்து தேசத்திலே அன்பின் இல்லம் ஊழியங்கள் சார்பாக சத்திய வார்த்தைகள் என்ற தேவ நிகழ்ச்சிக்குள்ளே நாங்கள் உங்களை அன்போடு கூட வரவேற்கின்றோம். அன்பான தேவ ஜனமே, அன்பின் இல்லம் ஊழியங்கள் இங்கிலாந்து தேசத்திலே ஏரோவில்ஸ்டோன் பகுதியில கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக கர்த்தருடைய வார்த்தையை உயர்த்த வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும், கர்த்தருடைய வருகையிலே அவரை சந்திப்பதற்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட ஆண்டவருக்கு முன்பதாய் உண்மையுள்ள ஜனங்களாய் உருவாக்கப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு கூட கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த ஊழியங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மாலை 5:30 மணிக்கு சிங்கள தமிழ் ஆராதனை நடைபெறுகின்றது. கர்த்தருக்கு சித்தமானால் நீங்கள் வேறு சபைக்கு போகாதவர்களாய் இருந்தால் வந்து இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டு தேவ வார்த்தையின்படி வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு தேவனுடைய வருகைக்கு தகுதி உள்ளவர்களாய் மாறும்படியாய் உங்களை அன்போடு கூட அழைக்கின்றோம். இந்த நாளிலும் கூட தேவனுடைய செய்திக்குள்ளே நாங்கள் கடந்து செல்லும்படியாய் நாங்கள் எங்களை தாழ்த்தி கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கின்ற எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான நல்ல நேரத்திலே உம்முடைய நாமங்களை நாங்கள் துதிக்கின்றோம் ஐயா. உம்முடைய நாமம் உயர்ந்த அடைக்கலம் அப்பா. நீதிமான் அதற்குள்ளே தங்கத்தக்கதாக உம்முடைய பலத்த துருகமான உம்முடைய கிருபை நிறைந்த நாமத்திலே இருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். இந்த நாளில் உம்முடைய வார்த்தைகளின் ஊடாக எங்களோடு நீர் பேசும்படியாய், உம்முடைய வார்த்தையில் இருக்கிற ஜீவன் சத்தியம், உம்முடைய வார்த்தையில் இருக்கின்றதான உயிர் எங்கள் வாழ்க்கையிலே கலந்து உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழ நீர் விரும்புகிறதை செய்கின்ற பிள்ளைகளாய், ஒருவருக்கே துதிகன மகிமையை செலுத்துகின்றவர்களாய், ஒருவருக்கே கையேந்துகிறவர்களாய், ஒருத்தருக்கே ஆண்டவரே கீழ்ப்படிந்து வாழுகிறவர்களாய் எங்கள் வாழ்க்கையை உம்முடைய வசனம் மாற்றி தரும்படியாய், உம்முடைய வசனத்தை எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்திலே தந்து நீர் வழி நடத்தும்படியாய் எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கு செலுத்தி ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்க போகின்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே குடும்பங்களிலே கர்த்தருடைய பெரிதான மகிமை வார்த்தையின் ஜீவன் கடந்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் சபைகளும் தனிப்பட்ட வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் இயேசுவின் உன்னத நாமத்தில் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தரும்படியாய் உம்முடைய பரிசுத்த ஆவியானோட ஒத்தாசையோடு கூட ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் கூட அன்பான தேவச்சனமே, மெய்யான விடுதலை என்ற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுவதிலே நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகின்றோம். மெய்யான விடுதலை நம்முடைய வாழ்க்கையிலே தேவை. மெய்யான விடுதலை நமக்கு இருக்கும் பொழுது எந்த காரியத்திலும் நாங்கள் ஒரு சுதந்திரமான பரிசுத்தமான ஒரு ஜீவனுக்குள்ளே கடந்து வர முடியும். அன்பான தேவச்சனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவானுடைய நற்செய்தி நூலிலே 8வது அதிகாரம் 36வது வசனத்திலே சொல்லுகிறார், ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியிலே ஊழியம் செய்த காலங்களிலே மரித்து போயிருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாறுதலை ஏற்படுத்தும்படியாய் இந்த உலகத்திற்கு இறங்கி வந்த தெய்வம். அவர் பேசுகின்ற வார்த்தை சத்தியம் உள்ளது. அவர் பேசுகின்ற வார்த்தை வெறுமையானதல்ல. அவர் பேசுகின்ற வார்த்தைகளை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன இடத்திலே எதற்காக இந்த காரியத்தை இந்த வார்த்தையை பேசுகின்றார் என்பதை நாங்கள் சிந்தித்து அதை ஆராய்ந்து பார்த்தால்தான் தெய்வம் பேசுகின்ற வார்த்தையினுடைய சரியான அர்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அப்படி புரிந்து கொண்டால்தான் அந்த வார்த்தைக்கு எங்களை ஒப்பு கொடுக்க முடியும். அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது நாங்கள் கீழ்ப்படுகிறோம். கீழ்ப்படியும் பொழுது தெய்வம் அந்த வார்த்தையில் இருந்து
தம்முடைய கிருபையை, தம்முடைய ஜீவனை, தம்முடைய வல்லமையை நமக்குள்ளே தந்து அந்த வார்த்தையின்படி நாங்கள் வாழுவதற்கு தேவ கிருபையை நமக்கு அவர் தருவார். அன்பு தேவஜனமே, யோவான் 8:36 அநேகர் சொல்லி சொல்லி ஜெபிக்கின்ற வார்த்தை. இந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். அப்படியானால் வேதத்தின்படி விடுதலை அநேக இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. விடுதலைகள் அநேகம் வேதத்தின்படி ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விடுதலை பெற்ற ஜனங்கள் உண்டு. அநேகர் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார்கள். பலதரப்பட்ட சூழ்நிலைகளிலே, பலதரப்பட்ட சந்தர்ப்பங்களிலே, பலதரப்பட்டதான நிலைமைகளிலிருந்து ஜனங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். குருடர்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார்கள். செவிடர்கள் தங்கள் செவிட்டுத்தன்மையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஊமையர்கள் தங்கள் ஊமையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம், தெய்வம் பேசுகின்ற இந்த விடுதலை என்ன விடுதலை? தெய்வம் அழுத்தமாய் சொல்லுகின்ற இந்த விடுதலையை நாங்கள் எப்படி புரிந்து கொள்ளுவது? ஆகவே வேதத்திலே விடுதலையை கொஞ்சம் நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, யாத்திராகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரத்திலே மோசையோடு கூட தெய்வம் பேசும் பொழுது, யாத்திராகமம் புத்தகம் 3வது அதிகாரம் 5வது, 6வது, 7வது வசனங்களை சற்று நீங்கள் தியானித்து பார்ப்பீர்கள் என்றால், அந்த 3வது அதிகாரத்திலே நடக்கிற சம்பவத்தை பாருங்கள். ஆண்டவராகிய தேவன் மோசேயாகிய இந்த தேவதாசன் அங்கே தேவனுடைய பர்வதமாகிய அந்த ஓரேபுக்கு கடந்து வருவதற்கு முன்பதாக தன்னுடைய மாமனாகிய எத்திரோவினுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு தேவ பர்வதமாகிய அந்த ஓரேபிலே அவன் வழி நடந்து வரும் பொழுது ஆண்டவராகிய தெய்வம் அங்கே ஒரு முட்செடியிலே அவனுக்கு தரிசனமாகிறார். இந்த முட்செடி நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரணமான ஒரு முட்செடியிலே தெய்வம் தன்னை வெளிப்படுத்தினபடியினால்தான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாறுதல் ஏற்பட்டது. எல்லாரும் கழித்து போடுகின்ற முட்செடியிலே தெய்வம் தன்னை வெளிப்படுத்தினார். ஆகவே உலகத்தின் அடிமைகளாக, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்களாக, பைத்தியங்களாக, அற்பமாயிருந்த எங்களை முட்செடி போல எல்லாரும் கழித்து வீசுகின்ற நம்மை தெய்வம் தன்னுடைய மகிமைக்காக தான் தெரிந்து கொண்டு நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறபடியினாலே மற்றவர்களுக்கு குத்துகிறவர்களாக, மற்றவர்களுக்கு வெட்டுகிறவர்களாக இருந்த இந்த முட்செடியை தெய்வம் தம்முடைய மகிமைக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். அன்பான தேவச்சனமே, இந்த மோசைக்கு முட்செடியிலே தேவன் காட்சி கொடுத்து அவர் சொல்லுகிற காரியத்தை பார்க்கும் பொழுது, மோசே அங்கே கிட்டி சேருவதற்கு கடந்து செல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், மோசே உன் பாதரட்சைகளை கழற்றி போடு, உன் பாதரட்சைகளை கழற்றி போடு. நீ நிற்கிற இந்த பூமி பரிசுத்தமானது, இது பரிசுத்தமானது. அன்பு தேவச்சனமே, தெய்வம் தம்மை ஆராதிக்கிற பிள்ளைகள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தெய்வம். தேவன் அந்த மோசையை அழைத்து சொல்லுகின்ற காரியத்தை 7வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, அங்கே கர்த்தர், அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். எகிப்திலே ஆபிரகாம் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்ட ஈசாக்கு, யாக்கோபு என்று சொன்ன 3 கோத்திர பிதாக்கள் மூலமாக 12 கோத்திரங்களாக இஸ்ரவேல் கோத்திரம் உருவாக்கப்படுவதற்கு முன்பதாக எகிப்து தேசத்திலே யாக்கோபினுடைய ஜனங்கள் அங்கே சென்று அடிமைகளாக கூக்குரலும் வேதனைகளும் துக்கங்களும் அவர்கள் வாழ்க்கையிலே நிறைந்து அவர்கள் வேதனையிலே கடந்து வந்திருக்கின்ற அந்த நேரத்திலே ஆண்டவராகிய தேவன் இந்த மோசேயை அழைத்து சொல்லுகிறார், அவர்களுடைய அந்த உபத்திரவத்தை நான் பார்த்தேன், ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் எடுக்கிற கூக்குரலை நான் கேட்டேன், அவர்களுடைய வேதனையை அறிந்திருக்கிறேன். உபத்திரவங்கள் சரீரத்திலே படுகின்றதான எல்லா விதமான பாடுகள், வேதனைகள், அந்த துக்கங்களை சொல்லுகின்றது. கூக்குரல் நம்முடைய ஆவியிலே வருகிற வார்த்தைகள் வேதனைகளை குறித்து சொல்லுகிறது.
வேதனை இருதயத்திலே அடக்கி வைத்து வைத்து குமரி அழுகிறதான வேதனையை குறிப்பிடுகிறது. இந்த காரியத்திலே அடிமைகளாக கட்டுகளாய் இருக்கின்ற இந்த ஜனத்தை விடுதலையாக்க வேண்டும். அவர்களை அந்த கட்டிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும். அந்த ஜனங்களுடைய எல்லா விதமான வேதனையில் இருந்து அவர்களை நான் விடுவிக்க வேண்டும். அதற்கு உன்னை நான் அனுப்ப போகிறேன் மோசே, நீ என்னோடு கூட வா என்று சொல்லி ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், அங்கே அனுப்பினார். அன்பு தேவ ஜனமே, ஆண்டவராகிய தேவன் பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து அந்த எகிப்து தேசத்திலே பார்வோனுடைய தலைச்சம் பிள்ளைகள் முதல் எகிப்து தேசத்தில் இருந்த எல்லா தலைச்சம் பிள்ளைகளுடைய உயிர்களை கூட பறிக்கத்தக்கதாக தன்னுடைய ஜனத்திற்காக ஒரு பெரிய காரியத்தை செய்து அவர்களை விடுதலையாக்கி தேவன் கொண்டு வந்தும் கூட அந்த ஆவி ஆத்துமா சரீரம் மூன்றிலுமே ஒரு மெய்யான விடுதலை அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கிடைத்தது. ஆனால் தெய்வம் விரும்புகிற மெய்யான விடுதலை அவர்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வராதபடியினாலே அவர்கள் எல்லாரும் தேவன் குறிப்பிட்ட கானான் தேசத்துக்குள் போக முடியவில்லை. என்னாகமத்தின் புத்தகம் 14வது அதிகாரம் 30வது வசனத்தை நீங்கள் வேதத்திலே வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப்பும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசிப்பதில்லை. கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளையோ நான் அதில் பிரவேசிக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், அந்த காலேப்பும் அந்த யோசுவாவும் தான் அந்த கானான் தேசத்துக்குள்ளே அந்த பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு செல்லக்கூடிய ஒரு கிருபை கிடைத்தது. அன்பான தேவ ஜனமே, தெய்வம் இந்த உலகத்திலே ஒரு அடிமையிலே, ஒரு தேசத்திலே, ஒரு பாடிலே ஒரு விடுதலை இல்லாமல் தவித்தவர்களை கொண்டு வந்த விடுதலையை குறித்து இங்கே பேசவில்லை. இந்த விடுதலை தேவைதான், இந்த சுதந்திரம் தேவைதான். ஆனால் இந்த விடுதலை ஒரு மெய்யான விடுதலை அல்ல. இந்த விடுதலை நித்திய ஜீவனுக்கு போகிற விடுதலை அல்ல. இன்னும் தானியேலுடைய புத்தகத்தில 3வது அதிகாரத்தை நீங்கள் தியானிப்பீர்களே ஆனால் அந்த தானியேலுடைய 3வது அதிகாரத்தில சாத்ராக், மேசாக், ஆபேத் நேகோ என்று சொல்லப்படுகிற தானியேலுடைய 3 நண்பர்களை குறித்து பார்க்கும் பொழுது, நேபுகாத் நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை வணங்க மாட்டேன் என்று சொல்லி அவர்கள் தங்களை ஜீவனுள்ள தெய்வத்துக்கு நேராக ஒப்பு கொடுத்ததின் நிமித்தம் அக்கினி சூளையிலே போடப்படுகின்றதான ஒரு நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். அவர்கள் தள்ளப்பட்ட உடனே அவர்கள் அந்த அக்கினிக்குள்ளே சென்று அவர்கள் மறைத்து விடுவார்கள், சாம்பலாகி விடுவார்கள் என்று அவர்கள் நினைத்தார்கள். அங்கே தானியேலுடைய புத்தகத்தில நீங்கள் பார்க்கும் பொழுது விசித்திரமான காரியத்தை பார்க்க முடியும். அந்த 3 பேரும் எரிந்து சாம்பலாகி விடுவார்கள் என்று எல்லாரும் நினைக்கும் பொழுது அந்த அக்கினியில இந்த 3 பேரும் 4வது நபராக தேவ புத்திரருக்கு சாயலான ஒரு மனுஷனோடு கூட அங்கு வேதம் சொல்லுகிறது, அங்கே தேவ புத்திரருக்கு சாயலாய் இருக்கிறார் என்று சொல்லி 4ஆம் ஆளின் சாயல் என்று சொல்லி அங்கே தானியேல் 3:25 சொல்லுகிறது. அவர்கள் அந்த அக்கினியிலே விடுதலையாய் உலாவினார்கள். அந்த அக்கினியிலே விடுதலையாய் உலாவத்தக்கதாக அவர்களுடைய வஸ்திரங்கள், அவர்களுடைய தலைமயிர்கள் ஒன்றுமே கருகின மனம் கூட அடிக்காதபடிக்கு அவர்களை அந்த அக்கினியிலே விடுதலையாக்குவதற்கு தெய்வம் வல்லமை உள்ளவராய் ஒரு விடுதலையை அவர்களுக்கு கொடுத்தார். தேவன் இந்த விடுதலையும் கொடுக்க வல்லமை உள்ளவர். தானியேலுடைய புத்தகம் 6வது அதிகாரத்திலே அந்த தானியேல் இந்த ஒரு சிங்க குகைக்குள்ளே போகின்றதான ஒரு நிலைமைக்குள்ளே தள்ளப்படுகிறார். தேவனை ஆராதித்தது நிமித்தம், தேவனை நோக்கி ஜெபம் செய்ததின் நிமித்தம் ஒரு பொல்லாத கயவர்களுடைய திட்டத்தின்படி சிங்க குகையிலே தள்ளப்படுகிறார். ஆனால் அந்த சிங்க குகையிலும் தேவன் அவர்களை அந்த தானியேலை விடுதலையாக்க வல்லமை உள்ளவராயிருந்தார். சிங்க குகையிலிருந்தும் விடுதலையாக்கப்படுகிறது கூட ஒரு மெய்யான விடுதலை அல்ல,
தேவன் இயேசு இந்த இடத்திலே சொல்லுகிற விடுதலை அல்ல. சிங்க குகையிலே விடுதலை தேவை, அக்கினியிலே விடுதலை தேவை, ஒரு தேசத்தில் அடிமையாய் இருக்கிற அந்த அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை தேவை, வியாதியிலிருந்து விடுதலை தேவை, பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை தேவை. ஆனால் இது எல்லாமே ஒரு மெய்யான விடுதலை அல்ல தேவச்சனமே. இயேசு யோவான் 8:36 சொல்லுகிற விடுதலை அதுவல்ல. இந்த விடுதலை மேலானது. சிறைச்சாலையிலே அப்போஸ்தலர்கள் 12வது அதிகாரத்திலே பேதுரு சிறையில் இருக்கிறார். அந்த பேதுருவை தூதனை அனுப்பி அவருடைய கட்டிலிருந்து விடுவிக்கின்றார். அது ஒரு விடுதலை. அப்போஸ்தலர்கள் 16வது அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு அங்கே பவுலையும் சீலாவையும் விடுவிக்கிறார். இப்படி தெய்வம் எல்லா விதத்திலும் எல்லா இடத்திலும் தன்னுடைய விடுதலையை அவர் நடத்தக்கூடியவர். 12 வருடமாக பெரும்பாடு உள்ள ஸ்திரியை அவருடைய இரத்த போக்கிலிருந்து வியாதியிலிருந்து விடுதலை ஆக்கினதை நாங்கள் அங்கே மார்க்குவின் புத்தகம் 6வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். அன்பு தெய்வச்சனமே, இதெல்லாவற்றிலும் இருந்து விடுதலை கொடுத்த தேவன், இந்த வியாதிகளில் இருந்து விடுதலை கொடுக்கிற தெய்வம் மேலான ஒரு விடுதலையை நமக்கு வைத்திருக்கிறார். இதெல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு விடுதலை நமக்கு தேவை. அந்த விடுதலை தான் இந்த யோவான் 8:36 சொல்லப்படுகிற விடுதலை. அன்பு தேவச்சனமே, இந்த விடுதலை குறித்து நாங்கள் தியானிக்கும் பொழுது யோவானுடைய புத்தகம் 8வது அதிகாரம் 31வது வசனத்திலே இயேசு தம்மை விசுவாசித்த சீசர் யூதர்களை நோக்கிதான் இதை பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிற காரியங்களை பாருங்க, யூதர்களை நோக்கி சொல்றார். நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொன்னவுடன் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமையாய் இருக்கவில்லை, இவ்விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி, நாங்கள் யாருக்கு அடிமையாய் இருக்கவில்லை போதகரே, நாங்க விடுதலை ஆவோம் என்று நீங்க எப்படி சொல்லுகிறீர்கள்? ஆனால் இயேசு சொல்லுகிறார், பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாய்